நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள். 1 உங்களோட சந்தோஷம், நிம்மதி, மன அமைதிய கெடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களோட சிந்தனைய தராதீங்க. 2 உங்களுக்கான விஷயங்கள் என்ன இருக்குதோ, அதில மட்டும் கவனத்த செலுத்துங்க. அப்படி இல்லாம அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட நிம்மதிய நீங்களே இழந்துருவீங்க. 3 பேசினா நல்ல விஷயங்கள பத்தி மட்டும் பேசுங்க. அப்படி இல்லையா, அமைதியா இருந்துருங்க. ஒருத்தர் நம்மகிட்ட உதவின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னும்போது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு அந்த உதவிய செஞ்சுட்டு, திருப்பி நம்ம அவங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா, இப்ப கடனா ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னும்போது, அவங்களுக்கு கடனுக்கு நம்ம பணத்த குடுத்துட்டோம் அப்படின்னா, ஒண்ணு அந்த உறவ நம்ம இழப்போம். அப்படி இல்லையா, நம்ம குடுத்த பணத்த இழப்போம். இது என்னோட அனுபவத்தில நடந்தது தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம அளவுக்கு மீறி ஒருத்தர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையும், உரிமையும் தான் நம்மளோட எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் காரணமா அமையுது. அவங்க எனக்கானவங்க தானே, அவங்க கிட்ட எனக்கு இல்லாத உரிமையா அப்படின்ற எண்ணத்துல நம்மளா சில விஷயங்கள வந்து செஞ்சுட்டு காயப்படுறத விட, நமக்கு அவங்க கிட்ட எவ்வளவோ உரிமை இருந்தாலும், அவங்களும் நமக்கு எவ்வளவோ உரிமைய குடுத்திருந்தாலும் கூட, சில விஷயங்கள செய்றதுக்கு முன்னாடி அனுமதி கேட்டு செய்றது அப்படின்றது வந்து நல்லது தான். நம்மளோட மனசு என்ன தெரியுமா பண்ணும்? நம்ம எத மறக்கணும்னு நெனைக்கிறோமோ, அதையே அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கும். எத ஞாபகத்துல இருக்கணும்னு நெனைக்கிறோமோ, அத மறக்க வச்சுரும். அது மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல நம்ம மறக்கணும் அப்படின்னு நெனைக்கிற முகமும், மறக்க முடியாம தவிக்கிற முகமும், ஒரே முகமா இருக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்றது, அத அனுபவிக்கிறவங்களால மட்டும் தாங்க உணர முடியும். உங்களுக்கும் இந்த மாதிரியான அனுபவம் உண்டா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.